தொடர்ந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் சாதாரண விதி அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதில் மிக முக்கியமாக அவர் கொடுக்கறது உணவு குறிப்புகள் அப்படிங்கிறதையும் நிறைய முறை அவதானிச்சாச்சு. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு உணவு குறிப்பை தான் வள்ளல் பெருமான் நமக்கு தர்றார். இப்போ உள்ள காலச்சூழலில் குளோபலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பழகியாச்சு. யாருமே அவரவர் ஊரில் இருப்பதில்லை, அவரவர் பிறந்த ஊரில் நிச்சயமாக இருப்பதில்லை. எல்லாருமே பணி நிமித்தமாக, படிக்கிறதுக்காக, வேலைக்காக அல்லது உறவுகளுக்காக பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் போகிறோம். அப்படிங்கும்போது அங்கே உள்ள உணவைத்தானே உண்ண பழகுகிறோம். எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சைனீஸ் பிடிக்கும், ஜாப்பனீஸ் பிடிக்கும், மெக்சிகன் பிடிக்கும் அப்படின்னு எக்ஸாட்டிக் உணவை சொல்லுவது தான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்றார், அவரவர் பிறந்த ஊரில் இருக்கின்ற அந்த மண்ணின் சுவை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த உணவு வகைகளை உண்ண வேண்டும், அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கானது அப்படின்னு சொல்லித்தர்றார். இன்றைக்கி பல மித்துன்னு சொல்லுவோம்ல, சில நம்பிக்கைகள், அதையெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு பத்தியை நமக்கு கொடுக்கிறார் வள்ளல் பெருமான். கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும், அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் கூடும். பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும், அவற்றில் பேயன் வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும். பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். பதார்த்தங்களில் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும். மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல. உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும். அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாய கொள்ளுவது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாம். தாளிப்பில் பசுவெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும். வெங்காயம் வெள்ளை பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல் சாதாரண விதிகள் அப்படிங்கிற பத்தியில் இதை எழுதியிருக்காரு. பொதுவாகவே மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, பூமிக்கு கீழே காய்க்கிற, பூமிக்கு கீழே விளைகின்ற அந்த கிழங்கு வகைகளை அதிகமாக சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானும் அதைத்தான் சொல்கிறார். ஆனால் கருணை கிழங்குக்கு மட்டும் அவர் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறார். கருணை கிழங்கை சேர்த்து கொள்ளலாம் என்று. அந்த பேர்லேயே கருணையை வைத்திருக்கின்ற ஒரு கிழங்கு. அதை சித்த மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு, உடல் உபாதைக்கு கருணைக்கிழங்கு மசியல் ரொம்பவும் நல்லது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் வள்ளல் பெருமானும் சொல்கிறார், கருணைக்கிழங்கு சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. அடுத்தது எதையெல்லாம் விட சொல்கிறாருங்கிறத பாருங்க. பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும், அவற்றில் பேயன் வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும். இது எவ்வளவு தூரம் அவரவர் உடம்புக்கு ஏற்ற வகையில் நாம் பின்பற்ற வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். வள்ளல் பெருமான் சொல்கிறார் பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும் அப்படின்னு. ஆனால் மருத்துவர்கள் பழங்கள் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அப்படின்னா எதை சொல்கிறார் வள்ளல் பெருமான்? பழமே சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாரா அப்படின்னா, எது ஒன்றும் மிகுதியாக கொள்ளுதல் கூடாது, அதுதான் மிக முக்கியம். உணவுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். அளவுக்கு அதிகமானால் அமுதமும் நஞ்சுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல நம்ம தமிழில், அதனால் அப்படி சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பார் நிச்சயமாக. அதை தவிர இந்த மண்ணுக்கே, நம்முடைய தமிழ் மண்ணுக்கே உரிய ரஸ்தாளி வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம் இந்த மாதிரி பழ வகைகளை சாப்பிடுங்க. ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வர்ற அந்த மாதிரியான எக்ஸாட்டிக் பழங்களை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்திருக்கின்ற உடல் நல குறிப்பு அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். எல்லாரோட வீட்டு ஃப்ரிட்ஜையும் எடுத்து திறந்து பார்த்தா போன வாரத்தில் உள்ளது, போன மாதத்தில் உள்ளது, போன வருஷத்தில் உள்ளதுன்னு அப்படியே அந்த பழைய டைரியெல்லாம் புரட்டுற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் ஏறி உட்கார்ந்துருக்கும். அப்படி இல்லாமல் பழைய உணவு வகைகளை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கு எளிமையான உணவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்தந்த நேரத்துக்கு தயார் செய்து அல்லது இன்னைக்கு செய்கிற உணவை இன்னைக்கே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகின்ற தத்துவம். ஏனென்றால் பழைய உணவு என்னும்போது அதில் உடல் நல குறைவுக்கான பல விஷயங்கள் நம்மை அறியாமல் சேரக்கூடும். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் வாழ்ந்திருந்த காலத்தில் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. அந்த நேரத்திலே அவர் அதை சொல்கிறார். அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் நாம் பழசையெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றோம்ல, நிச்சயமாக வள்ளல் பெருமான் இதை விரும்பி இருக்கவே மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் நிச்சயமாக
நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஃப்ரிட்ஜை கொஞ்சம் திறந்து பார்த்து அதுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டோன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நம்மோடு இருக்கும் என்பது தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். சரி, ஃப்ரிட்ஜுக்கு டாட்டா சொல்கிறோம். அடுத்தது, பதார்த்தங்களில் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும், மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். இதுவும் நம்ம பண்ணுற தப்பு. எல்லா உணவுகளையும் பாருங்கள், எது அதிகமாக ஸ்பைஸியாக இருக்கோ அதை தான் நாம் நாக்கு விரும்புது. அப்படி இல்லாமல் புளி அதிகமாக சேர்த்தல், காரம் அதிகமாக சேர்த்தல், இது எல்லாம் இல்லாமல் மிளகையும் சீரகத்தையும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். சீரகம் என்கின்ற வார்த்தையே அழகான வார்த்தை. ஏன்னா சீர் ப்ளஸ் அகம், அதுதான் சீரகம். உள்ளுக்குள் இருக்கின்ற உள்ளுறுப்புகளை சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை மிக்க அந்த சீரகத்தை நாம் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருகிறார். கடுகு சேர்ப்பது அவசியமல்ல, உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும். அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுவது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாகும். பொதுவாக மருத்துவர்கள் சொல்லுவாங்க, உப்பு அதிகமாக போட்டு வச்சிருக்கிற ஊறுகாயை சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் வள்ளல் பெருமானும் சொல்கிறார். உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்படி சேர்க்கணும்னு வந்தால் கூட அதிகமாக சேர்க்காமல் உபாயமாக சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறார். உபாயமாக சேர்த்துக்கிட்டா அபாயமின்றி வாழலாம் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதனால் இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பை குறைக்க வேண்டும். உப்பை நாம் முந்தி காலத்தில் தலைவாழை இலையில் இடது கை பக்கமாக ஓரமாக வைப்போம்ல, அந்த ஓரமாக வச்ச உப்பு அங்கேயே இருக்கட்டும், நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டாம். அப்படி சேர்த்து கொள்ளாமல் இருந்தால் மிக நீண்ட காலம் வாழலாம் என்று சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். தாளிப்பில் பசுவெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும், நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும். பசு வெண்ணெய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நேராத பட்சத்தில் அப்படின்னா அது இல்லாத போது நல்லெண்ணெயை விட்டு தாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் 2 விஷயம் சிறிதே சேர்த்து கொள்ளலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. வெங்காயம் வெள்ளை பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். அவ்வளோதாங்க. இப்படி நாம் வாழ்ந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய உள்ளுறுப்புகள்லாம் நம்மை வாழ்த்தும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், சென்னை மாதிரி பெருநகரங்கள்லாம் போய் பார்த்தா கூட அந்த இரவு நேர உணவு, பகல் நேர உணவு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இரவு 10 மணிக்கு கூட பிரியாணி சாப்பிடுவதற்கான கியூ நீளமாக காத்து நிற்கிறது. அப்படின்னா உடல் நலத்தில் நாம் அக்கறை கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். சூரிய உதயத்தில் சாப்பிட ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்திற்கு பின் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் சொல்லுகின்ற குறிப்பு. ஆனால் இப்போதுள்ள வாழ்க்கை சூழலில் எல்லாவற்றையும் நாம் தலைகீழாக மாற்றி இருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கான உணவு குறிப்பை கொடுக்கிறார். இதை பின்பற்றினால் நிச்சயமாக நம்முடைய வயிறு இன்னும் 100 ஆண்டு வாழ வைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.